பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. உபாகமம் 28 44 அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அவன் தலையாயிருப்பான், நீ வாளாயிருப்பாய். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சிரேஷ்ட புத்திரனாக வைக்கிறார். அதாவது முதல் தரமான திராட்சை ரசம் என்று சொல்லப்படுவது போல நம்மை முதன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அவர் உண்டாக்கி அதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை சார்ந்து கொண்டு அதை சுதந்திரிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த ஆசீர்வாதத்தை தேவ நாம மகிமைக்கென்று நாம் பயன்படுத்த வேண்டும். இங்க பாருங்கள், நீ கடன் படுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரிடத்திலே? அந்நியரிடத்திலே கடன் வாங்கி நாம் அடிமைகளாய் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது சாபத்தினால் நிறைந்த வாழ்க்கையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நியனுக்கு அடிமையாய் போவது எவ்வளவு கொடுமையான காரியம் பாருங்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆசீர்வாதமாய் சொன்ன வார்த்தை, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஆசீர்வாதமான வார்த்தைக்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாகிலும் நடந்து கொண்டிருக்கிறதா என்று நாம் நிதானித்து ஆராய்ந்து அதை சரி செய்து கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமானதை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது கர்த்தர் நம்மில் இறங்குவார். நம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு நிச்சயமாக பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்பொழுது பாவ அறிக்கை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களுக்காக ஜீவனை தந்த எங்கள் பரம தந்தையே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தவரே, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே, விலையேறு பெற்ற திரு ரத்தத்தை கொண்டு ஆண்டவரே ஒரு விசையாய் எங்களை மீட்டு கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் அந்நியர் இடத்திலே அந்நிய காரியங்களிலே புறஜாதியார் மத்தியிலே நாங்கள் அடிமைகளா இருக்கிறோமோ, எல்லாவித அடிமைத்தனத்திலிருந்தும் கர்த்தர் எங்களை உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே தூக்கி எடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் துணிகரமாய் செய்த எல்லா பாவங்களையும் தயவாய் மன்னியும். உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் அசட்டை பண்ணினதற்காக மனம் வருந்துகிறோம். எங்களை மீட்டுக்கொள்ளும், எங்கள் சாபத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாவ அறிக்கை செய்யுங்கள், தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மாதத்தின் முதல் நாளிலே நீங்கள் பாவ அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன் உங்களுக்கு ஒத்தாசை செய்வார். God bless you.